தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வேலையில் பிரச்சனையா? கவலை வேண்டாம். வேலையில் பிரச்சனையா? கவலை வேண்டாம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கின்றோம். வேலையில் நிறைய பேர் பிரச்சனை ஏற்படுகிறது. மனம் நொடுங்கி போகிறோம், மனக்கவலை அடைகிறோம், குழப்பம் அடைகிறோம். சிலருக்கு வேலையே இல்லாமல் இருக்கலாம். இல்லாட்டா வேலை செஞ்சு நம்ம ஆரம்பிச்சிருப்போம், அந்த தொழிலில் நஷ்டம் ஏற்படலாம், சரியாக பிக்கப் ஆகாமல் இருக்கலாம், வியாபாரத்தில் மந்தம் ஏற்படலாம், வியாபாரத்தில் கடன் இருக்கலாம், வியாபாரத்தில் மிகப்பெரிய தோல்வி ஏற்படலாம். கவலைப்படாதீங்க. ஆண்டவர் ஒரு வசனம் சொல்கிறார், நீ செய்கிற வேலைகள் எல்லாம் வாய்ப்பதற்காக நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறந்து ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறந்து ஆசீர்வதிப்பேன். நீ கையிட்டு செய்கிற அனைத்து வேலைகளையும் நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறந்து ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது, உன் களஞ்சியங்களையும் நீ செய்கிற வேலைகளையும் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஒரே ஒரு வசனம் கூட சொல்லுங்கள், நான் செய்கின்ற காரியங்கள் வாய்ப்பதற்காக நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறந்து ஆசீர்வதித்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் பேச்சிலும் மூச்சிலும் சொல்லிலும் செயலிலும் தூங்கும்போதும் நடக்கும்போதும் படுக்கும்போதும் ஃப்ரீயாக இருக்கும்போதும் அப்படியே வாயை திறந்து உச்சரிங்க. மனசுக்குள்ளே உச்சரிக்காதீங்க, வாயை திறந்து உச்சரிங்க. நான் செய்கின்ற காரியங்கள் எல்லாம் வாய்ப்பதற்காக நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறந்து ஆசீர்வதற்காக ஸ்தோத்திரம். நான் செய்கின்ற காரியங்கள் வாய்ப்பதற்காக நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறந்து ஆசீர்வதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு பேச்சிலையும் மூச்சிலையும் சொல்லிலையும் செயல்லையும் எப்போதும் அந்த வார்த்தையை அறிக்கையிட்டுட்டே இருங்க. கண்டிப்பாக கர்த்தர் உங்களுடைய வேலையை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வேலை மந்தமாக இருந்துச்சுன்னா நல்லா பிக்கப் ஆகும், ஓகோன்னு போகும், நல்ல லாபம் அடையும், தொழிலில் விருத்தி அடையும். கவலைப்படாதீங்க. இந்த வசனத்தை அடிக்கடி அறிக்கையிட்டுட்டே இருங்க. ஒரு நாளைக்கு 100 தடவை என்ன, 1000 தடவை என்ன, 1,00,000 தடவை என்ன, அந்த அறிக்கையிட்டுட்டே இருங்க. கர்த்தர் உங்களுடைய தொழிலை ஆசீர்வதிப்பார்.